ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ மேக் பண்ணுறேங்க. சுத்தமாகவே டைமே கிடைக்கல வீடியோ பண்ணுறதுக்கு. நிறைய ஒர்க் இருந்துச்சு, எஸ்பெஷலி ஆஃபீஸ் ஒர்க். அண்ட் இப்போ நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு ரிலேஷன்ஸ்லாம் சென்னையிலேருந்து வராங்க. அவங்கள பிக்கப் பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு லோக்கல் ட்ரெயினில் போகிறாங்க. அப்படியே ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ட்ரெயின் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸ்பீடாக ஓடி போய் ட்ரெயினை பிடிக்கலான்னு பார்த்தா ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நெக்ஸ்ட் 1 மினிட்ல அடுத்த ட்ரெயின் வந்துருச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன், இதுக்கு இவ்வளோ அவசரம், அதை பேக் டு பேக் ட்ரெயின் இருக்குது, பொறுமையாகவே போகலாமேன்னு. நம்ம ட்ரெயின் ஏறி திலக் நகர் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். டைம் இப்போ 3:30 ஆகுது. நம்ம ட்ரெயின் அரைவல் டைமிங் 4 o'clock தான். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் 2 minutes தாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நம்ம எல்டிடி ஸ்டேஷன். அட்லாஸ்ட் நம்ம லோக்மான்ய திலக் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. பேக்ரவுண்டில் ஃப்ளைட் டேக் ஆஃப் வியூலாம் பக்காவாக இருக்குங்க. சரி, அப்படியே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டேன். இண்டிகேட்டரில் பிளாட்ஃபார்ம் மென்ஷன் பண்ணல. பட் டைம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆப்பில் செக் பண்ண பிளாட்ஃபார்ம் 4 காமிக்குது. ஸோ டேரெக்டாக அங்கே ரீச் ஆகிட்டேன். அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ குடிக்கலாம்னு பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் வருது, ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வருதுன்னு. ஸோ சடனாக பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேமிலிஸை பிக்கப் பண்ணிட்டேன். அப்படியே சித்தப்பா வண்டியை கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியே வண்டியில் கிளம்பிட்டோம். அட்லாஸ்ட் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அப்படியே சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஷாப்ஸ் போயிருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்னமெண்ட் இருந்துச்சு. வாங்கிட்டு வீட்டில் குட்டீஸ்க்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.